Okay, yes. Hello, welcome guys. So, நம்மளுடைய first video இந்த சீரீஸ்ல JavaScriptல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ். ஸோ ப்ரோக்ராமிங் சைடில் இருக்கிறவங்க டேட்டா டைப்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பட் டேட்டா டைப்ஸ்னா என்னன்னு நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். டேட்டா டைப்ஸ்ங்கிறது எப்படி ஒரு பொருளை ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 1 அப்படின்னா வந்து நமக்கு நம்பர் தெரியும், ஏ அப்படின்னா ஆல்ஃபபெட்டுன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அதான் டேட்டா டைப்ஸ். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் மூணு டேட்டா டைப்ஸ் தான். மற்ற லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இல்லை, ஒரு 5-6 இருக்கும். பட் ஆனால் ஜாவாஸ்கிரிப்டில் மூணு டேட்டா டைப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர்ஸ். நம்பர்ஸுங்கிறது இங்கே ஜாவாஸ்கிரிப்டில் எல்லா நம்பர்ஸ் சேம். ஏன்னா இப்போ நீங்கள் சப்போஸ் பைத்தான் படிச்சிருந்தீங்க, ஜாவா படிச்சிட்டு இருந்தீங்க, சி படிச்சிட்டு இருந்தீங்கன்னா நிறைய டபுள் ஃப்ளோட், இன்டீஜர் நிறைய இருக்குது, நம்பர்ஸ்லேயே நிறைய இருக்குது. ஆனால் இங்கே வந்து நம்பர்ஸுங்கிறது ஜஸ்ட் எவ்ரி திங் காமன். ஒன்னுங்கிறதும் நம்பர் தான். ஏன்னா நம்ம ஸ்கூல் டேஸில் நம்ம படிச்சிருக்கிறது என்னன்னா 0 to 9 வந்து சாரி சம்திங் இன்டீஜர்ஸ் படிச்சிருப்போம், ஹோல் நம்பர்ஸ் படிச்சிருப்போம், ரேஷனல் நம்பர்ஸ், தனித்தனியாக நம்பர்ஸாக படிச்சிருப்போம். ஆனால் இங்கே நம்பர்ஸுங்கிறது எல்லா நம்பர்ஸுமே நம்பர்ஸ் தான். ஒரு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து நம்பர்ஸில் என்ன ஃபார்ம் எடுத்தாலும் அதை நீங்கள் நம்பர்ஸ் அப்படிங்கிற டேட்டா டைப் தான். அதாவது யூ ஷுட் ஐடென்டிஃபை எவ்ரி நம்பர் ஆஸ் நம்பர். கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல? ஃபைன். இங்கே ஜாவாஸ்கிரிப்டில் பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் என்ன நம்பர் பார்த்தாலும் அது நம்பருங்கிற டேட்டா டைப்பில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, அது வந்து ஜஸ்ட் ஃபார் அ கான்செப்ட், அவ்வளோதான். ரொம்ப ஹார்டாக போகணும்னா இல்லை. என்ன நம்பர் பார்த்தா நம்பருங்கிற டேட்டா டைப். நோ ஸ்ட்ரிங். ஸோ செகண்ட் டேட்டா டைப், ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் நம்பர்ஸ் பார்த்தாச்சு, செகண்ட் டேட்டா டைப் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்ன? ஸோ ப்ரோக்ராமிங் தெரியாதவங்களுக்கு ஸ்ட்ரிங்னா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் ஆனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் ப்ரோக்ராமிங் விட்டுருங்க, ரியல் லைஃப்பில் ஸ்ட்ரிங்னா என்ன? இப்போ ஒரு கிட்டாரில் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு லைக் ரோப் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ கிட்டார் ஒரு ரோப்புங்கிறது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ டூப்ளிகேட் டெக்னிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ல்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து நிறைய பேர்ல்ஸ் ஆட் பண்ணால் பேர்ல் நெக்லஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கில் நம்ம வந்து குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். லைக் ஒரு ஸ்ட்ரிங்கில் நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணலாம். ஆல்ஃபபெட்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நம்பர்ஸ், ஒயிட் ஸ்பேசஸ், எக்ஸ்ட்ரா என்னென்ன எக்ஸட்ரா, அவ்வளோதான். இவ்வளோதான் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் இந்த நாளுக்கு நீங்கள் எதை வேணால் ஆட் பண்ணலாம். ஸோ என்ன ஆட் பண்ணாலும் அது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் கணக்காகும். ஸோ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எய்தர் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ், அது ரெண்டுத்துல வந்து நீங்கள் அந்த டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே என்ன போட்டாலுமே அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் தான். அது எக்ஸாம்பிள் பார்க்க உங்களுக்கு புரியும். பட் ஆனால் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒரு ரெண்டு டபுள் கோட்ஸில் நீங்கள் என்ன போட்டாலும் அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் தான். டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ். ஓகே ஃபைன். நம்ம ரெண்டு பார்த்தாச்சு, நம்பர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தாச்சு. லாஸ்ட் ஒன் பூலியன். பூலியன்ங்கிறது ஜஸ்ட் ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அவ்வளோதான். இது ரெண்டு தான் பூலியன் இருக்கு. ரொம்ப காம்ப்ளிகேஷன் இல்லை. பூலியன் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து இப்போ ஒரு செக் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் 3 is less than 2 அப்படின்னு செக் பண்ணோம்னா அது ஃபால்ஸ். ஏன்னா 3 வந்து 2 பெருசு, சின்னது கிடையாது. ஸோ 3 is less than 2ங்கிறது வந்து ஃபால்ஸ். ஸோ அது வந்து அந்த இடத்துல நம்ம பூலியன் யூஸ் பண்ணுவோம். ஸோ எஸ், மூணுத்தையுமே சொல்லிட்டேன். ஸ்ட்ரிங் நம்பர்ஸ், எஸ், ஸ்ட்ரிங் நம்பர்ஸ் பூலியன், இது மூணு தான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கும் டேட்டா டைப்ஸ். ஸோ இது வந்து நம்ம இப்போ ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் கோட் மூலமா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் புரியறதுக்காக உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் சொல்ல போறேன். ஸோ எஸ், இதை ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஸோ ப்ராபப்ளி நம்ம வந்து கோட் எடிட்டர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆன்லைன் கோட் எடிட்டர்ஸ் இருக்குது, கம்பைலர்ஸ், ஆன்லைன் கம்பைலர்ஸ் நீங்கள் நிறைய இருக்கும், அங்கே ட்ரை பண்ணலாம். இல்லை பர்சனலாக ஒரு கோட் எடிட்டர் டவுன்லோட் பண்ணோம்னா நான் வந்து விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து லிட்டரலாக எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நீங்கள் கூகுளில் எதாவது உங்களுக்கு ப்ரிஃபர்டு எதாவதுனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் இப்போது ஜஸ்ட் ஒன்லைன் கோட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கூகுள் க்ரோம்லேயே பண்ண போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட கூகுள் க்ரோம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட மெத்தடே ஃபாலோ பண்ணலாம். இப்போ இந்த வீடியோக்கு போக போக டூயிங் விஎஸ் கோட். எஸ். ஸோ இப்போ நம்ம வந்து கூகுள் க்ரோம் அதில் போய் இப்போ அதில் தான் இது பண்ணணும். ஸோ எஸ், கூகுள் க்ரோமில் வந்ததுக்கப்புறம் இங்கே மேலே 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே மோர் டூல்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா டெவலப்பர் டூல்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிப்போம். ஸோ பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பாப்பப் ஆகும். ஃபர்ஸ்ட் திங் வந்து நமக்கு தேவை ரெண்டு தான். மேலே இருக்கிற இங்கே கன்சோல் அண்ட் சோர்ஸஸ். ஸோ கன்சோல் அப்படிங்கிறது வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் மாதிரி தான், சரி கோட் எடிட்டர் மாதிரி தான். ஆனால் இது ஒன்லைன் கோட் எக்ஸிக்யூட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் இங்கே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங்
ஆனால் எனக்கு டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ தட் என்னது கன்சோலில் வந்து நீங்கள் ஒன்லைன் கோடை வந்து டக்கு டக்குன்னு டைப் பண்ணி அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 3 அப்படின்னு போட்டால் 5 வந்துடும். ஏன்னா இது வந்து கன்சோல் ஒரு லைனுக்கு போட்டால் அந்த லைனுக்கான அவுட்புட் அடுத்தது உடனே வந்துடும். அப்புறம் திருப்பி நம்ம புது லைன் ஆரம்பிக்கும். ஆனால் சோர்ஸ் அப்படிங்கிறது வேற மாதிரி. ஸோ சோர்ஸில் எனக்கு இங்கே டேரெக்டாக நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணனால எனக்கு இருக்கு. பட் ஆனால் நீங்கள் சோர்ஸ் ஃபஸ்ட் டைம் போறீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 2 arrows இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே 3 வருது. ஆனால் எனக்கு வந்து ஸ்னிப்பட்ஸ் இங்கே கீழே ஸ்னிப்பட்ஸ்னே வரும். ஸ்னிப்பட்ஸ் வந்து அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வரும். இது எதுவுமே இருக்காது, ஏன்னா இது நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து வெறும் பிளாங்காக இந்த மாதிரி கிரியேட் நியூஸ் ஸ்னிப்பட்னு வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு நேம் அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வீடியோ 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 .js கொடுக்கணும். ஏன்னா .js தான் JavaScript. ஸோ .js கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். ஐ மீன் இப்போ இருக்கு. ஸோ இது எப்படி இருக்கு கன்சோல் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லைன் கூட அதுக்கு உடனே அவுட்புட் கொடுத்துரும். திருப்பி நம்ம புது லைன் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் சோர்சஸ் அப்படி கிடையாது. இது நீங்கள் எவ்வளோ லைன் போடணும்னா அடிச்சுட்டே போகலாம். கடைசியில் நீங்கள் கீழே இந்த இடத்துல ரன் கொடுக்கலாம். இல்லை கண்ட்ரோல் என்டரை கொடுத்தா ரன் ஆகும். ஸோ ரன் கொடுத்தீங்கன்னா எல்லாமே 1 by 1 ரன் ஆகும். ஸோ நம்ம இந்த வீடியோவுக்கு வில் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் கன்சோல், அவ்வளோதான். ஸோ நம்ம பார்த்துட்டு இருந்த டேட்டா டைப்ஸ். ஸோ டேட்டா டைப்ஸில் 3 டைப் இருக்கு: நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், பூலியன்ஸ். ஸோ நம்பர்ஸில் எது போட்டாலும் நம்பர் தான் சொன்னேன். ஸோ அது போக்குறதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் இப்போ ஒன்று சொல்கிறேன். டைப் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது என்ன பண்ணும் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இதுக்குள்ள என்ன போடுறீங்களோ அதோடைய டேட்டா டைப் என்ன இது அப்படியே உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 1 போடுறேன், போட்டு கொடுத்தேன்னா நம்பர்னு சொல்லுது. ஸோ 1 இஸ் அ நம்பர் டேட்டா டைப். ஸோ நம்ம பார்த்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப். ஸோ டைப் ஆஃப் போட்டுட்டு நான் வந்து இப்போ 1 2 3 கொடுக்குறேன். இதுவும் நம்பர் தான், ஏன்னா 1 2 3 ஆல்சோ நம்பர் தான். சரி, இப்போ நம்ம வந்து டெசிமல் நம்பர் கொடுத்துருக்கோம். டைப் ஆஃப் போட்டுட்டு 1.2345 கொடுத்துட்டே போகலாம். நம்பர், இதுவும் நம்பர் தான். சரி, நம்ம வேற என்ன ட்ரை பண்ணல. அவ்வளோதான். இது எல்லாமே மோஸ்ட்டாக இல்லை, நம்ம இப்படி தான். ஒன்று இன்டீஜராக இருக்கும், இல்லை டெசிமல்ஸாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது ஒரு இது ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்குக்கு வரும். ஸோ டைப் ஆஃப் போயிட்டு நீங்கள் ஒரு கோட்ஸ் கொடுத்தீங்கனாலே அது ஸ்ட்ரிங்காக போயிடும். அவ்வளோதான். நீங்கள் ஏதோ கோட்ஸ் டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன், நான் சிங்கிள் கோட்ஸ் கொடுக்குறேன்னா அதுவும் ஸ்ட்ரிங் தான். ஸோ நீங்கள் டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ் சும்மா கொடுத்தாலே போதும், அது ஸ்ட்ரிங் தான். அதுக்கு மேலே நீங்கள் உள்ள என்ன போட்டாலும் ஸ்ட்ரிங் தான். ஆனால் வெளில போட்டால் அது வந்து எரர் மாதிரி காட்டும். ஆனால் டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன போட்டாலுமே அது ஸ்ட்ரிங் தான். நான் என்ன போடுறேன், அல்ஃபபெட்ஸ் போடுறேன், நம்பர்ஸ் போடுறேன், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் போடுறேன், ஒயிட் ஸ்பேசஸ் போடுறேன், என்னமோ போடுறேன், இது எல்லாம் என்ன போட்டாலும் ஸ்ட்ரிங் தான். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்கோடைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். வேற ஏதாவது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிங்கை பற்றி இன்னும் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் போடுறேன், கண்டிப்பாக போடுறேன். கமெண்ட்ஸ் எல்லாருமே படிப்பேன். ஸோ அதனால் டவுட் இருந்தால் போடுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்பர்ஸ் முடியாது, ஸ்ட்ரிங் முடிச்சா அடுத்து பூலியன். ஸோ டைப் ஆஃப் போயிட்டு நம்மளே டைப் ஆஃப் போயிட்டு நம்ம பூலியன்னா என்ன சொல்லியிருந்தோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ ட்ரூ போட்டோன்னா பூலியன், அவ்வளோதான். இதே பூலியன் ஃபால்ஸ் போடுறேன் அப்படின்னா அதுவும் பூலியன் தான். ஆனா இதே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கோட் ஸ்கூல்ல போட்டா அது என்ன, அது ஸ்ட்ரிங்கா மாறும். ஏன்னா கோட் ஸ்கூல்ல நீங்க என்ன போட்டாலுமே ஸ்ட்ரிங் தான். ட்ரூ, ஃபால்ஸ், நம்பர்ஸ், ஆல்பபெட்ஸ் என்ன போட்டாலுமே கோட் ஸ்கூல்ல போட்டா அது வந்து ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் ஆகும். ஸோ எஸ், அவ்வளவுதான் பூலியன். ஸோ இந்த வீடியோல நம்ம டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு புரியலன்னா டெஃபினட்டாக கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு. நான் திருப்பி சொல்கிறேன், ஐ ஆம் ஜஸ்ட் அ பிகினர். நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் இந்த கோர்ஸை, இந்த லாங்குவேஜை. ஸோ கற்றுக்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ், ஐ மீன் உங்களுக்கு ஏதாவது புரியல நான் சொல்லித்தரேன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டீப்பாக அதில் போயிட்டு உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுற அளவுக்கு நான் டீப்பாக போகிறேன். ஸோ அதனால் எஸ், அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்டோட டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நான் என்ன படிக்கிறேனோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ எஸ், தேங்க்யூ கைஸ்.